ஷலோம், குட் மார்னிங். இந்த அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு காலையில் நான் வேதாமத்தை படித்து இருக்கும் போது எனக்கு வந்த வசனமானது கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுது? Let us not grow weary in doing good, for at the proper time we will reap the harvest if we do not give. நம்ம நன்மை செய்வதில் நம்ம கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாது. அது நம்ம இப்போ கீப் டூவிங். அவர் சொல்ற அதோட தக்க காலத்தில் நேரத்தில் வரும்போது ஆண்டவர் அறுவடை கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒரு நாள் ஒரு ராஜா என்ன பண்ணாருனாக்கா, கல் வெட்டுவரை கூப்பிட்டாராம். அவரை கூப்பிட்டுட்டு இந்த கல் இந்த பாறை கல்லை நீங்க உடைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த கல் வெட்டுவர் என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த கல் எடுத்து அந்த அந்த உளி மாதிரி இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணா அடிக்கிறாரு. ஒவ்வொரு அடி அடிக்கிறாரு. அப்ப அந்த கல் வெட்டுறவர் அடிக்கிறாரு. அங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் அவரை பாக்குறாங்க. அவர் வேகமா அடிக்கிறாரு. 10 வாட்டி அடிக்கிறாரு, 20 வாட்டி அடிக்கிறாரு, 30 வாட்டி அடிக்கிறாரு. அங்க ஒண்ணுமே நடக்கல. அப்ப சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவரை பார்த்து சிரிச்சுட்டு என்னமா போனாங்க, என்ன வேலை செய்யறான் அப்படின்னு. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவரோட 100 அடி எடுத்து ஓங்கி அடிக்கும் போது அந்த கல் கிராக் விட்டு உடஞ்சிருச்சு. அதுல பார்த்துக்கு இருந்தவர் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா, நீங்க இந்த கடைசி அடி அடிச்சீங்க பாத்தீங்களா, இந்த அடி தான் இந்த கல்லை உடைச்சிச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, நான் அடிச்ச அந்த அடியே அந்த கல்லுக்குள்ள கிராக் விட ஆரம்பிச்சிருச்சா. அன்பான தேவச்சனமே, சிலவள் நம்ம ஜெபிப்போம், நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத மாதிரி இருக்கும். நம்ம யோசிக்கிறதுக்கு பலனும் நம்மளுக்கு பதிலும் வராத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கடவுள் மேல எடுத்து வைக்கிற இந்த ஒவ்வொரு அடியும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மேல இருக்கிற கல்லு கிராக் பண்றது யாருக்கும் தெரியல. உள்ள மேல கிராக் எதுவுமே நடக்கல. ஆனா உள்ளுக்கு கிராக் ஓடிக்கிடுச்சு பாத்தீங்களா. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, நன்மை செய்வதை நீங்க செய்து கொண்டே இருங்க, தக்க நேரத்தில் நீங்க அறுவடை எடுப்பீங்க. கடவுளுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்ற, நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருங்க, தேவன் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாகவும், இந்த நாள் உங்களுக்கு தேவனுடைய மகிமையை காணப்பட ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நாமத்தில் ஆசீர்வதிப்பார்.